வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். நேற்று முன்தினம் ஜாலில் குளவி கொட்டுக்கு இலகாக்கி வயோதிப பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தெல்லிப்பள்ளி வித்தகபுரத்தை சேர்ந்த செல்வநாயகம் பால சரஸ்வதி என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இது குறித்து மேலும் தெரிய வருகையில், நேற்று முன்தினம் வீட்டுக்கு பின்னால் தென்னை ஓலையுடன் இருந்த மிகவும் பெரிய ஒரு குளவி கூட்டை தட்டி பார்த்துள்ளார். இதன்போது அதில் இருந்த குளவிகள் அவர் மீது கொட்டியது. பின்னர் தெல்லிப்பள்ளி ஆதார மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அன்றைய தினமே இரவு 10 மணி அளவில் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். சாட்சிகளை தெல்லிப்பள்ளி போலீசாரினர் படித்தனர். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் ஒரு சிறுவன் உட்பட 4 ஹெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். 16, 18, 20 மற்றும் 22 வயதுடைய 4 170 மில்லிகிராம் ஹெரோயினுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு போலீசாரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைகளின் பின்னர் அவர்கள் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளனர். மன்னார் மாவட்ட பொது மருத்துவமனைக்கு மருத்துவ உபகரணங்களை கொள்வனவு செய்தல் தொடர்பில் 600 மில்லியன் ரூபாய் மானிய புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இந்தியாவும் இலங்கையும் கையெழுத்திட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தில் இந்திய உயர் ஸ்தானிகர் சந்தோஷியா மற்றும் இலங்கை சுகாதார அமைச்சின் செயலாளர் அனில் ஜாசிங் ஆகியோர் கொழும்பில் வைத்து கையெழுத்திட்டுள்ளனர். இந்த திட்டம் இலங்கையின் சுகாதாரத்துறையில் இந்தியாவின் ஒத்துழைப்பு பட்டியலை நீடித்துள்ளதாக இந்திய உயர் ஸ்தானிகர் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரசு மாளிகையில் இருந்து இன்று வெளியேறவுள்ளார் என நம்பகரமான வட்டாரங்களில் இருந்து அறிய முடிகின்றது. அரசு மாளிகையில் இருந்து தங்காலையில் உள்ள தனது கால்டன் இல்லத்தில் மஹிந்த குடியேறவுள்ளார் எனவும் இதற்குரிய ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எனவும் தெரிய வருகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சிறப்புரிமைகள் அனைத்தும் நீக்கப்படும் என்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அறிவித்திருந்தது. இதற்கமைய அரசு மாளிகையில் இருந்து வெளியேறுமாறு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஊடக சந்திப்புகள் மூலம் வலியுறுத்தப்பட்டது. எனினும் தனக்கு சட்டபூர்வமாக அறிவித்தால் மட்டுமே அது தொடர்பில் பரிசீலிக்க முடியும் என மஹிந்த ராஜபக்ச தெரிவித்திருந்தார். இதனால் இந்த மாளிகை தொடர்பான விவகாரம் அரசியல் ரீதியில் பெரிய அளவு பேசு பொருளானது. இவ்வாறான பின்னணியில் ஜனாதிபதிகளுக்குரிய ஒரு துறைமைகளை நீக்குவதற்குரிய சட்டமூலம் நேற்று நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதனை சபாநாயகர் சான்றிதழ்படுத்தியுள்ளதால் சட்டம் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதனை அடுத்து அரசு மாளிகையில் இருந்து இன்று வெளியேறுவதற்கு மஹிந்த ராஜபக்ச திட்டமிட்டுள்ளார். அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் தங்காலையே ராஜபக்சக்களின் பூர்வீகம். அரசியல் கோட்டை. அங்கிருந்தே மஹிந்தவின் அரசியல் பயணம் கூட ஆர்வமானது என்பதும் குறிப்பிடத்தக்கது. கர்நாடகா மாநிலம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது. இதன் காரணமாக அங்குள்ள கிருஷ்ணராஜசாகர் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பாதுகாப்பு கருதி இந்த 2 அணைகளில் இருந்து தமிழக காவிரி ஆற்றில் தண்ணீர் திறந்து விடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தர்மபுரி மாவட்டம் ஒகேனக்கல்லுக்கு நீர்வரத்து வினாடிக்கு நேற்று என்றும் 12,000 கன அடியாக வரும் நிலையில் மெயின் அருவி, சினிபால், சாய்ந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றது. இதனால் சுற்றுலா பயணிகள் பரிசல் பயணம் செய்து காவிரி ஆற்றின் அழகை ரசித்து வருகின்றனர். காவிரி ஆற்றில் நீர்வரத்தை தமிழக கர்நாடக எல்லையான பெலிகுண்டுலுவில் மத்திய நீர்வளத்துறை அதிகாரிகள் தொடர்ந்தும் கண்காணித்து வருகின்றனர். ஆரக்கிள் நிறுவனத்தின் இணை நிறுவனர் லேரி எலிசன் உலகின் முதல் பணக்காரராக ஆகியுள்ளார். தனது சொத்து மதிப்பில் எலான் மஸ்கை அவர் முந்தியுள்ளார். ஆரக்கிள் இணை நிறுவனரின் மொத்த நிகர மதிப்பு எலான் மஸ்கின் $385 பில்லியன் ஒப்பிடும்போது $393 பில்லியன் தொட்டதாக புளூம்பெர்க் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப நிறுவனமான ஆரக்கிளின் பங்குகள் 43% வரை உயர்ந்ததால் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் என்ற தனது இடத்தை எலான் மஸ்க் இழந்துள்ளார். ஆரக்கிள் நிறுவனத்தின்
41% பங்குகளை எலிசன் தன்வசம் வைத்துள்ளார். அதன் மதிப்பு $101 பில்லியன் உயர்ந்துள்ளது. 6 கிளை இணைந்து நிறுவிய 81 வயதான எலிசன் தற்போது தலைவராகவும் தலைமை தொழில்நுட்ப அதிகாரியாகவும் உள்ளார். அவரது நிகர மதிப்பில் பெரும்பகுதி தரவுத்தள மென்பொருள் நிறுவனத்தில் உள்ளது. தற்போது எலிசன் மற்றும் எலான் மஸ்க் ஆகியோர் உலக பணக்காரர்கள் பட்டியலில் முதல் 2 இடங்களில் உள்ளனர். ஆசிய கோப்பை தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா மோதின. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த எமிரேட்ஸ் அணி 57 ஓட்டங்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்திய தரப்பில் குல்தீப் யாதவ் 4, வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினர். இதனை அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 4.3 ஓவர்களில் 60 ஓட்டங்கள் எடுத்து 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியின் நாயகனாக இந்திய வீரர் குல்தீப் யாதவ் தேர்வு செய்யப்பட்டார். இதன் மூலம் 7 ஆண்டுகளுக்கு பிறகு T20 கிரிக்கெட்டில் ஆட்டநாயகன் விருதை குல்தீப் தட்டி சென்றுள்ளார். T20 கிரிக்கெட்டில் கடைசியாக அவர் 2018 ஆண்டு ஆட்டநாயகன் விருதை பெற்றிருந்தார். மேலும் 7 ஓட்டங்கள் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட் வீழ்த்தியதன் மூலம் ஆசிய கோப்பை T20 போட்டியில் இது 2வது சிறந்த பந்து வீச்சாகும். புவனேஸ்வர் குமார் 2022 ஆண்டு துபாயில் நடந்த போட்டியில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக 4 ஓட்டங்கள் கொடுத்து 5 விக்கெட் வீழ்த்தியதே சிறந்த பந்து வீச்சாகும். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.